கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். இப்போது சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, சமூக பாகுபாடு. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, சட்டங்கள்லாம் போட்டு அதை தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்? Constitutional protection refers to the guarantee, right and safeguard. ஒரு கேரண்டி கொடுப்பாங்க, ஒரு உரிமை கொடுப்பாங்க, ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார்? கண்ட்ரிஸ் கான்ஸ்டிடியூஷன். யாருக்காக? அந்த கண்ட்ரியில் இருக்கிற சிட்டிசன்ஸ்க்காக, அங்கே இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளுக்காக. எதுக்கு? சரிசமமாக கிடைக்கணும், ஈக்குவாலிட்டி கிடைக்கணும், ஃப்ரீடம் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் அண்டு டிக்னிட்டி. ஸோ இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுக்கறது தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணணும், கம்யூனிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணணும். எங்கேருந்து? டிஸ்கிரிமினேஷன்லேருந்து, பாகுபாடு பார்க்குறாங்களே அதிலேருந்து, எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டுறதுலேருந்து, ஆர்பிட்ரரி ஆக்ஷன் வேறு ஏதாவது பிரச்சனைகள்லேருந்து. யார்? கவர்மெண்ட்லேருந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இல்லை அதர் குரூப்ஸ், இது எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி, ஒரு கம்யூனிட்டிக்காகவும் சரி. தீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆர் லீகல் அண்ட் என்ஃபோர்ஸபிள். ஸோ இது லீகலாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். சிட்டிசன்ஸ் கேன் அப்ரோச் கோர்ட் இஃப் தேர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட். ஸோ இவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்ததுன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு இது முறையிடலாம். Examples of constitutional protection in India. First, fundamental rights. அனைவரும் சமம், ஃப்ரீடம் எல்லாருக்கும் இருக்குது. அப்புறம் பாகுபாடு பார்க்குறாங்களே அதுலேருந்து ப்ரொடெக்ஷன். இது எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே அடங்குது. இதில் ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போகலாம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. கைட்லைன்ஸ் டு த கவர்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர். ஸோ கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த செக்ஷனில். சமூகத்தில் எப்படி நியாயம் இருக்கணும், வெல்ஃபேர். ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி, அதாவது மதம் சார்ந்த மக்கள் இருப்பாங்க, லிங்குவிஸ்டிக் கல்ச்சரல் மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டி பீப்புள், அவங்களுக்குலாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன்ஸ். சரி, என்னென்ன பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்னால் கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷனுக்கு? Government implement policies and schemes to ensure that constitutional rights are practically effective, especially for marginalized groups. ஸோ அடிமட்ட மக்களாக இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் கரெக்டாக போய் கிடைக்கணும். ஸோ அதுக்காக என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சமூகத்துலேயும் சரி எஜுகேஷன்லேயும் சரி எப்படி அந்த பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரிசர்வேஷன் பாலிசி, அதாவது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், முதன்மை ஆக்ஷன் இது தான். எஜுகேஷனும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, லெஜிஸ்லேச்சர் சட்டசபையிலும் சரி, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும், ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் தனியாக சீட்ஸ் ஒதுக்கிடுவாங்க. ஸோ ஏன் இந்தமாரி ஒதுக்குறாங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் சமூகத்தில். ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷனல் சப்போர்ட், இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, ஃப்ரீயாக புக்ஸ் கொடுக்கறது, கோச்சிங் கொடுக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, வீக்கர் செக்ஷனுக்கு. ஸோ இப்படிலாம் கொடுக்கும்போது அவங்க ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன். மிட் டே மீல் ஸ்கீம், ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷன் என்கரேஜ் பண்ணுறது ஸ்கூலுக்கு தினமும் வரத்துக்கு. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம், எஜுகேஷன் இன்இக்வாலிட்டியை தடுக்கலாம். பாலிசிஸ் ஃபார் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷன், சமூகத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்காக எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் அண்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ சப்சிடைஸ், ஃபினான்ஷியல் எய்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸோ இப்படிலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பணம் மூலயமா. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் படி ஒவ்வொருத்தருக்கும் வேலை கிடைக்கும்னு ஒரு கேரண்டி கொடுக்கறது இந்த பீப்புளுக்கெலாம். லேண்டு ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஹவுசிங் ஸ்கீம், ஸோ லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்டு கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, ஒரு அடிப்படை தேவைகள்லாம் கட்டி கொடுக்கறது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்ஸ்க்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பொருளாதாரமாக. பாலிசிஸ் ஃபார் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அரசியலில் எப்படி இவங்களை உள்ளே கொண்டு வருது. ரிசர்வேஷன் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ், ஸோ எஸ்சி எஸ்டியும் விமன்ஸ்க்கும் சரி சட்டசபையில் பார்லிமெண்ட்டில்
அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை ஒதுக்கிறது. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது. ப்ரொமோஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ், ஸோ இவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. நேஷ்னல் மைனாரிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி ஒரு சமூகத்தில் ஒரு ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக. பாலிசிஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன், சமூக பாகுபாட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பாலிசிஸ்? ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா, யாராவது சமூக பாகுபாடு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. பனிஷ் ஆக்ட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை இல்லை ஜாதியை வச்சு பாகுபாடு பார்க்குறது, சோஷியலில் சமூகத்தில் வந்து ஒரு ஈக்குவல் நியாயமற்ற தன்மையெல்லாம் இருக்கும்போது பனிஷ்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலிசிஸ், ஸோ அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். ஸோ ஒரு விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில லாஸ் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. எதுக்காக? ஹராஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை பே ஒழுங்காக கொடுக்கலனாலும் சரி, ஸோ சேஃப்டி கொடுக்கறதுக்காக. ஸோ விமன்ஸ் ரிசர்வேஷன் பில், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க விமனுக்கு. ஸோ இது நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் தான் ஒரு நல்ல சொசைட்டிக்கு பேக் போன் மாதிரி. ஓகேங்களா. த்ரூ லீகல் சேஃப்கார்ட், ப்ரோஆக்டிவ் பாலிசிஸ், த கவர்மெண்ட் ஒர்க்ஸ் டு அப்லிஃப்ட் மார்ஜினலைஸ்டு குரூப். ஸோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவங்க அந்த குரூப்பை மேலே கொண்டு வரத்துக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்ட் வேணும். சட்டம் மூலிமா அவங்களுக்கு சில பாலிசிஸ்லாம் முன்னாடியே கொடுத்துடணும். இப்படி பண்ணாதான் சமூகத்தில் இருக்கிற அந்த பாகுபாடு விலகும். என்ஷூர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும். ஸோ இப்படி கொடுத்தோம்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்னா என்ன? டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் இன் இந்தியா, policies implemented for constitutional protection, policy for social and educational empowerment, policies for economic protection, policy for political empowerment, policies for protection from discrimination, and finally conclusion. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.